வெளியில நீங்க ஒரு சென்ட் வாங்கக்கூடிய விலைக்கு பாத்தீங்கன்னா இங்க ஒரு பிளாட்டே வாங்கிடலாங்க. நம்ம சைட்டுக்கு வரதுக்கு மட்டும் 8 வழிகள் இருக்குங்க. 8 வழி இருக்கு. 8 ரூட்ஸ் இருக்கு. சோ சைட் அப்படினா எல்லாரும் இபி கனெக்ஷன் தான் எடுக்கணும்னு பாப்பாங்க. பட் நம்மளோட கோடீஸ்வரன் நகர்க்குள்ள இபி ஆபீஸே வந்துருச்சுங்க. உங்களுக்கு கவர்மெண்ட்ல இருந்தே ஸ்ட்ரீட் லைட்ஸ் கொண்டு வந்துட்டாங்க. லேண்ட் நீங்க சூஸ் பண்றீங்க அப்படினா உங்களுக்கு அரை பவுன் 1 பவுன் 2 பவுன் வரைக்கும் கோல்டு கொடுக்குறோம். என்னங்க சொல்றீங்க? தங்க வைக்கிற விலைக்கு தங்கமும் ஃப்ரீயா கொடுக்குறீங்க. சுத்தமாவே உங்ககிட்ட காசே இல்ல 100% எனக்கு பேங்க் லோன்ல தான் லேண்ட் வேணும் அப்படினாலும் வாங்கி தராங்க. கடை வச்சிருந்தாலும் சரி இல்ல தள்ளு வண்டி வச்சிருந்தாலும் சரி எல்லாருக்குமே பேங்க் லோனும் அரேஞ்ச் பண்ணி தரோம். கிரைய செலவு ஈஸி பட்டா சிட்டா இது எல்லாமே உங்களுக்கு இலவசமா பண்ணி தரோம். இலவசம். வெளியில நீங்க ஒரு சென்ட் வாங்கக்கூடிய விலைக்கு பாத்தீங்கன்னா இங்க ஒரு பிளாட்டே வாங்கிடலாங்க. நம்ம கூட பிரீத்தி சிஸ்டர் இருக்காங்க. ஹாய் சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? ஹாய் அண்ணா, நல்லா இருக்கேன். ஸோ இப்போ இவங்க யாரு அப்படின்னு நம்ம கண்டிப்பா சொல்லி ஆகணும் இல்லையா? ஸோ ராயல் டவுன்ஷிப் பில்டர்ஸ் இவங்க ஏகப்பட்ட ப்ராஜெக்ட்ஸ் போட்டு ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா சூப்பரா முடிச்சிருக்காங்க. ஸோ இவங்களுடைய நெக்ஸ்ட் ப்ராஜெக்டோட பேர் கேட்டிங்கனாவே நீங்க அப்படியே ஆடிடுவீங்க அப்படின்னு சொல்லலாம். என்ன பேருங்க? கோடீஸ்வரன் நகர். கோடீஸ்வரரா? அதாவது நம்ம ப்ரமோட்டர்ஸ்க்கு லேண்ட் வாங்கக்கூடிய எல்லாரையுமே கோடீஸ்வரனா ஆக்க போறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த கோடீஸ்வரன் நகர்ல பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்காக ஏகப்பட்ட பிளாட்ஸ் இருக்கு. அதாவது லேண்ட்லயே நிறைய வெரைட்டிஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது கலர்ஸ் வச்சு உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு நிறைய ஆஃபர்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்ன அப்படின்றத வாங்க உள்ளேயே போய் பார்த்துடலாம். இப்போ நம்ம கோடீஸ்வரன் நகர்க்குள்ளே இருக்கோம். ஸோ இங்கே என்னென்ன அம்யூனிட்டிஸ் உங்களுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ பொதுவாகவே நம்ம ஒரு பிளேஸ்க்கு போகிறோம். ஸோ அங்கே ஒன்றா நம்ம லேண்ட் சூஸ் பண்ணுவோம், இல்லைனா வீடு கட்டி அங்கேயே செட்டில் ஆகணும்னு நினைப்போம். பட் நீங்கள் என்னவா நீங்கள் சூஸ் பண்ணாலும், அதாவது இங்கே வெறும் இடம் மட்டும் போதும் அப்படின்னாலும் கூட சரி, இல்லை வீடு கட்டி செட்டில் ஆகணும் அப்படின்னாலும் சரி, இது ஒரு பெஸ்ட் பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஷியராக சொல்ல முடியும். ஏன் அப்படின்னா இதோட லொக்கேஷன் அப்படி. ஸோ கிட்டத்தட்ட நம்ம சைட்டுக்கு வரதுக்கு மட்டும் 8 வழிகள் இருக்குங்க. 8 ரூட்ஸ் இருக்கு. ஸோ 8 வழியில இருந்து நீங்க தாராளமா நம்மளோட சைட்டை ஈஸியா நீங்க ரீச் பண்ண முடியும். ஸோ நம்ம சைட்டுக்கு நியர்பையா இருக்கக்கூடிய வில்லேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கஞ்சன்பட்டி அண்ட் நாகூர் அப்படின்ற வில்லேஜ் இருக்கு. ஸோ இதுக்கு நியர்பையா தான் நம்மளுடைய இந்த பிரம்மாண்டமான சைட் இருக்குங்க. ஸோ இதனால 8 ரூட்ஸ் இருக்கு இங்க வரதுக்கு. நம்மளுடைய தமிழ்நாட்டிலேயே கோயம்புத்தூர் டு பொள்ளாச்சி வரும் இல்லையா? ஸோ பொள்ளாச்சி தனி டிஸ்ட்ரிக்டா கூடிய சீக்கிரமே அறிவிக்க போறாங்க. ஸோ அதனாலே பாத்துட்டீங்க அப்படின்னா இங்க பொள்ளாச்சி டு பழனிக்கு டைரக்டா ஒரு பாலம் ஒர்க் கூட நடந்துட்டு இருக்கும். நீங்க வர வழியில பாத்துருப்பீங்க. 4 வழிச்சாலை போட்டுட்டு இருக்கு. 4 வழிச்சாலை இங்க ரெடி ஆயிட்டு இருக்கு. சோ பொள்ளாச்சிலேயே எல்லா விதமான ஃபெசிலிட்டிஸ், அதாவது நீங்க சொன்ன மாதிரி கோர்ட், ஜிஹெச் அண்ட் இந்த 4 வழிச்சாலை இது எல்லாமே வந்துட்டே இருக்கனால நல்ல டெவலப்ட் ஆயிருச்சு. சோ தனியா ஒரு டிஸ்ட்ரிக்டாவே இதை அறிவிக்க போறாங்க. சோ அப்படி இருக்கும்போது பொள்ளாச்சி டு உடுமலைப்பேட் போற ரூட்ல தான் கஞ்சன்பட்டி அப்படின்ற வில்லேஜ் இருக்கு. சோ அதுக்கு நியர்பையா தான் நம்மளுடைய இந்த பிரம்மாண்டமான சைட் இருக்கு. அதாவது கோடீஸ்வரன் நகர் இருக்கு. பொதுவாகவே ஒரு லேண்ட் போட்டிருக்காங்க அப்படின்னா எல்லாருமே என்ன யோசிப்பாங்க, கம்மி ரேட்டா கொடுக்குறாங்க அப்படிங்கும்போது ரொம்ப அவுட்டர்ல இருக்குமோ, நம்ம டிராவலே ரொம்ப தூரம் போகணுமோ, உள்ளெல்லாம் வண்டி இருக்குமா இருக்காதா அப்படின்லாம் நிறையவே யோசிப்பாங்க. பட் நம்ம சைட்டோட என்ட்ரன்ஸ்க்கு முன்னாடி தாங்க பஸ் ஸ்டாப்பே. சைட்டை விட்டு வாசல்ல தான் பஸ் நிற்கும். ஸோ நீங்க சைட்டை விட்டு நீங்க வெளியே போயிட்டா அதுதான் பஸ் ஸ்டாப்பே. ஸோ அந்த அளவுக்கு நல்ல டெவலப்டான ஒரு ஏரியால இந்த பிரம்மாண்டமான சைட் கொடுத்திருக்காங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா உள்ள இபி ஆபீஸ்ல வந்துட்டதா கேள்விப்பட்டேன். கண்டிப்பா அதுதான் நம்ம சைட்டோட ஹைலைட்டே அப்படின்னு சொல்லலாம். சோ பொதுவாவே ஒரு சைட் அப்படினா எல்லாரும் இபி கனெக்ஷன் தான் எடுக்கணும்னு பாப்பாங்க. பட் நம்மளோட கோடீஸ்வரன் நகர்க்குள்ள இபி ஆபீஸே வந்துருச்சுங்க. எஸ், இபி ஆபீஸே வந்துருச்சு. அண்ட் இங்க இருக்கக்கூடிய ஸ்ட்ரீட் லைட்ஸ் எல்லாமே கவர்மெண்ட் ஸ்ட்ரீட் லைட்ஸ் தான். அப்படிங்களா? இது சோலார் ஸ்ட்ரீட் லைட் இல்லங்க. சோலார் ஸ்ட்ரீட் லைட் அப்படிங்கும்போது நம்ம ஒரு 3 இயர்ஸ் இல்லனா 5 இயர்ஸ்க்கு அப்புறமா அதை அடிக்கடி மெயின்டைன் பண்ணணும். சோ சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கணும். பட் இது அப்படி கிடையாது இல்லையா? பெர்மனன்ட் அப்படின்றதுனால உங்களுக்கு கவர்மெண்ட்ல இருந்தே ஸ்ட்ரீட் லைட்ஸ் கொண்டு வந்தாங்க. பாருங்க, கவர்மெண்ட்ல இருந்தே வந்தனால உங்களுக்கு லைஃப் டைம் அந்த ஸ்ட்ரீட் லைட் அப்படியே தான் இருக்கும். ஆமா. சோ இபி ஆபீஸும் இங்க உள்ள வரப்போகுது அப்படின்றதுனால ஏகப்பட்ட ஃபெசிலிட்டிஸ் நம்ம சைட்டுக்குள்ளேயே வரப்போகுது. சின்ன சின்ன ஷாப்ல இருந்து சோ எல்லாமே நம்ம சைட்டுக்குள்ளேயே வரப்போகுது. சோ மக்கள் நடமாட்டம் இருக்கும், அதிகமா இருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம வில்லேஜுக்கு நியர்பையா தானே இருக்கும். ஸோ ஊருக்குள்ளேயே
பக்கத்துலேயே தான் இருக்குது நம்மளோட சைட்டு. அதுவும் என்ட்ரன்ஸில் தான் வந்துட்டு பஸ் எல்லாமே இருக்குது. அப்படிங்கும்போது கண்டிப்பாக இங்கே எல்லா ஃபெசிலிட்டியுமே இருக்குது. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம இந்த ஏரியா பற்றி நம்ம சொல்லிட்டோம். ஸோ அதனால இது எவ்வளோ டெவலப்டுன்றது அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். பட் நம்ம சைட்டுக்குள்ளே நம்ம என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் அவங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் அப்படின்றதையும் கண்டிப்பாக சொல்லிடலாம். ஸோ வாங்க உள்ளே போய் பார்த்தரலாம். சரி, இவ்வளோ சூப்பரான சைட்டில் என்னென்ன அம்யூனிட்டிஸ் எல்லாம் கொடுத்துட்ருக்கீங்க? ஸோ கண்டிப்பாக பேசிக்காக வந்துட்டு நீங்களே ஒரு லேண்ட் உங்களுக்காக வாங்க போகிறீங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ அப்போ நீங்கள் வந்துட்டு அங்கே என்னெல்லாம் இருக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் வந்துட்டு சேஃபாக இருக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க. ஸோ அதுக்கு வந்துட்டு சைட்டை சுற்றியும் வந்துட்டு நமக்கு ஃபென்சிங் இருக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ ஃபென்சிங் ஆல்ரெடி உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி என்ட்ரன்ஸில் நீங்கள் வரும்போதே பார்த்துருப்பீங்க, கேட்டட் கம்யூனிட்டியாக இருக்குது. ஆமாம், கேட் இருக்குது. ஸோ இது வந்துட்டு சேஃப் அப்படின்றது உங்களுக்கு பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும். ஸோ அடுத்ததாக என்னென்னா, மேபி நான் சொன்ன மாதிரி இதை நம்ம லேண்டாகவும் வாங்கலாம், இல்லைன்னா வீடு கட்டி செட்டில் ஆக போகிறதாகவும் இருக்கலாம். உங்கள் வீட்டில் 2 வீலர் இருக்கலாம், 4 வீலர் இருக்கலாம். ஸோ அதெல்லாம் வந்துட்டு நம்ம ஈஸியாக கொண்டு வரதுக்கு நமக்கு வேண்டியது அகலமான தார்ச்சாலை ஃபெசிலிட்டி. ஸோ அதுவும் வந்து அவைலபிளாக இருக்குது அப்படின்றத நம்ம நடக்கும்போதே எல்லாருமே பார்த்துட்டு இருப்பீங்க. அண்ட் அதே மாதிரி இது வந்துட்டு ஒரு நல்ல ஒரு கார்டனிங் மாதிரி இருக்கு இல்லையா? சுற்றிலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தென்னந்தோப்பு அந்த மாதிரி வந்துட்டு நேச்சருக்கு நியர்பையாக நம்ம இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லாருமே லைக் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நல்ல ஒரு காற்றோட்ட வசதி இருக்குது. ஸோ ஈவினிங் டைமில் வந்துட்டு ஏஜ்டு பர்சன்ஸ்லாம் நம்ம வீட்டில் இருக்காங்க அப்படின்னா வாக்கிங் போகிறதுக்கான ஒரு பெஸ்ட் ஏரியா நம்ம சைட்டுக்குள்ளேயே அவங்க வீட்டுக்கு பக்கத்துலேயே நீங்கள் வந்து வாக்கிங் போய்க்கலாம். ஸோ குழந்தைங்களுக்காக நீங்கள் அங்கே பார்த்துருப்பீங்க. ஸோ பிரம்மாண்டமான ஒரு பார்க் வந்துட்டு ஒர்க் போயிட்டுருக்கு. ஸோ இன்னும் கொஞ்ச நாளில் வந்துட்டு அந்த ஒர்க் கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ சில்ட்ரன்ஸ் பார்க் ஏரியா வந்துட்டு சைட்டுக்குள்ளேயே இருக்குது. ஸோ இதுதான் வந்துட்டு நம்ம ஒரு வீட்டில் குடியிருக்க போகிறோம்னாலும் சரி, அப்படியெல்லாம் இருக்கும்போது நமக்கு வந்து வாட்டர் கண்டிப்பாக வேணும். ஸோ இபி வந்து நம்ம பார்த்துட்டோம். ஸோ கவர்மெண்ட்டோட இபி ஆஃபீஸே இங்கே தான் வரப்போகுது. ஸோ அடுத்ததான் வாட்டர் அப்படிங்கும்போது உங்களுக்கு பின்னாடி பார்த்துருப்பீங்க நீர்த்தேக்க தொட்டி எந்த அளவுக்கு கெப்பாசிட்டியோட இருக்குது. எஸ், அது வந்து இங்கே அவைலபிளாக இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு சைட் பக்கத்துலேயும் வந்துட்டு பைப் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பைப்பில் இப்போ கூட தண்ணி வரும். ஆல்ரெடி 2 வீடு வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ட் ஆகிட்டுருக்கு. இதில் வந்துட்டு ஏகப்பட்ட பிளாட்ஸ் வந்துட்டு ஆல்ரெடி சேல் ஆயிடுச்சு. ஸோ இங்கே வந்துட்டு லிமிட்டட் சைட்ஸ் தான் வந்துட்டு இப்போ அவைலபிளாக இருக்கு. ஸோ இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, ரொம்ப கம்மியான ஒரு ரேட்டில் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்றது தான். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அம்யூனிட்டிஸ் பார்க்கும்போது எல்லாமே இங்கே அவைலபிளாக இருக்கு. வாட்டர் ட்ரைனேஜ் எல்லாமே இங்கே அவைலபிளாக இருக்கு. ஸோ இதில் வந்துட்டு இந்த பைப்பில் இப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணால் கூட தண்ணி வரும். ஸோ அந்த அளவுக்கு நல்ல ஃபெசிலிட்டிஸ் இருக்கக்கூடிய ஒரு சைட் தான் வந்துட்டு நம்மளுடைய கோட்டீஸ்வரன் நகர். இது சிஸ்டர், இவ்வளோ அம்யூனிட்டிஸ் வந்து சொல்கிறீங்க, நல்ல ஒரு மெயின் ரோட்லேயே வந்து சைட் எல்லாம் கொடுக்குறீங்க. ஸோ இருந்தாலும் வந்து எனக்கு மனசில் என்ன உறுத்துறதுன்னா, ரேட் அதிகமாக இருக்குமோ அப்படின்ற ஒரு தாட் ஓடிட்டே இருக்கு. அண்ணா, இப்போ வந்துட்டு நீங்கள் பொள்ளாச்சியில் வந்துட்டு லேண்ட் வாங்கணும் அப்படின்னா உங்களோட கெஸ்ஸிங் எவ்வளவா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஸோ பொள்ளாச்சி ஊருக்குள்ளே நீங்கள் வாங்கணும் அப்படின்னா குறைஞ்ச 10 லட்ச ரூபா வரும். பொள்ளாச்சி நியரில் வந்து வாங்கணும் அப்படின்னா குறைஞ்சது சென்ட் வந்து 6 7 லட்ச ரூபா வர வாய்ப்பு இருக்குது. ஓகே, பட் நம்மளுடைய கோட்டீஸ்வரன் நகரில் இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, நீங்கள் பார்த்துட்டு தான் இருக்கீங்க. இருந்தாலும் இங்கே சைட்டோட ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைட்டோட ரேட்டே 5 lakhsல இருந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரு பிளாட்டே வாங்கிடலாமா? ஒரு பிளாட்டே வாங்கிக்கலாம். ஒரு சென்ட்னு கிடையாது, நீங்க ஒரு பிளாட்டே வாங்கிக்கலாம். ஸோ இப்போ ஒரு பிளாட் அப்படின்னு நீங்க எடுத்துட்டீங்கன்னா 1.25 சென்ட்ல இருந்து 5.5 சென்ட் வரைக்கும் இருக்கு. இங்க சின்ன பிளாட்ல இருந்து பெருசு வரைக்கும் இருக்கு. ஸோ இப்போ இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் இருக்கு, இதெல்லாம் இருக்கு, ஏதாவது ஆஃபர் கொடுக்குறீங்களா அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஓகே, கண்டிப்பா நீங்க கேட்க சான்ஸ் இல்ல, நானே சொல்றேன் உங்களுக்கு. இல்ல இதுவே எல்லாமே ஆஃபரா கிடைக்குதா, இதுக்கு மேல என்னடா ஆஃபர் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். இன்னும் கொடுக்குறீங்கன்றீங்க. கண்டிப்பா. அதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொதுவா நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும் இல்ல ஃபியூச்சருக்கு சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்னா எதெல்லாம் நம்ம கேஷ் போடலாம்னு நினைப்போம். நம்ம வந்து கோல்டு லேண்டு, ஆனால் கோல்டை விட இப்போ லேண்டு தான் வந்து நல்லா போயிட்டு இருக்கு. கோல்டு கூட வேஸ்டேஜ்ன்ற அமௌண்ட் போகும் ஃபியூச்சர்ல நம்ம சேல் பண்ணும்போது. பட் லேண்ட் அப்படி கிடையாது, இன்க்ரீஸ் ஆயிட்டே தான் இருக்கும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு உண்மையான விஷயம். ஸோ இருந்தாலும் கூட இங்கே வந்து நீங்க சைட் சூஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 3 கலர் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ளூ, பிங்க், ஆரஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3ல வந்துட்டு நீங்க ஏதாவது ஒரு கலர் நீங்க சூஸ் பண்ணி அந்த லொகேஷன்ல இருக்கக்கூடிய ஒரு லேண்டை நீங்க சூஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு 1/2 பவுன், 1 பவுன், 2 பவுன் வரைக்கும் கோல்டு கொடுக்குறோம். என்னங்க சொல்றீங்க? தங்க வைக்கிற வேலைக்கு தங்கமும் ஃப்ரீயா கொடுக்குறீங்க? தங்கமும் ஃப்ரீயா கொடுக்குறோங்க. இதுல இன்னொரு சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னா, மேபி எனக்கு கோல்டெல்லாம் வேண்டாங்க, எனக்கு வந்துட்டு அந்த அமௌண்ட்டை நீங்க வந்து லேண்ட்ல எனக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்துருங்கன்னா அதையும் பண்ணி கொடுக்குறோம். யாருமா நீங்க இவ்வளவு நேரம் எங்க இருந்தீங்க? இங்க பாத்தீங்களா, எங்கேயுமே பண்ண மாட்டாங்க. உண்மையிலே வந்து ஒரு சூப்பரான ஆஃபரா கொடுத்துட்டு இருக்காங்க சிஸ்டர். இப்போ வந்து என்கிட்ட இனிஷியல் அமௌண்ட் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கு. சில பேர் இனிஷியல் அமௌண்ட் கூட கையில் இல்லாமல் இருப்பாங்க, திடீர்னு
திடீர்னு ஆஃபரை போடுறீங்க. போன மாதம் தான் அந்த கார் எடுத்திருப்பாங்க, ஏதாவது நகை வாங்கியிருப்பாங்க. இப்போ காசு இல்லாமல் அவங்களாம் என்ன பண்ணுவாங்க? லேண்டை போட்டீங்க, திடீர்னு வித்துட்டு போயிட்டீங்கன்னா அவங்கள ஏமாந்துட மாட்டாங்களா? ஷூர். ஸோ இப்போ அப்படியெல்லாம் நீங்கள் வரி பண்ண வேண்டாம். இப்போ என்ன அப்படின்னா, நம்ம கோடீஸ்வரன் நகரில் சுத்தமாகவே உங்ககிட்ட காசே இல்லை, 100% எனக்கு பேங்க் லோனில் தான் லேண்ட் வேணும் அப்படின்னாலும் வாங்கி தராங்க. அது எப்படிங்க கொடுக்குறாங்க? அது வந்து உங்களோட சிபில் ஸ்கோர் பொறுத்து உங்களுக்கு எவ்வளோ லோன் சாங்ஷன் ஆகுதோ, ஸோ அதை பொறுத்து உங்களுக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட 60%லேருந்து 80, 95 அண்ட் 100% வரைக்கும் உங்களுக்கு லோனும் வாங்கி தராங்க. லேண்டுக்கே. ஸோ இங்கே பாருங்கள் மக்களே, லேண்டுக்கே பார்த்தீங்கன்னா 100% லோன் கொடுக்குறேன்றாங்க. ஸோ உண்மையிலேயே ஒரு சூப்பரான ஆஃபர் தான் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ நான் வந்து வீடாக கட்டணும் அப்படின்னாலும் கட்டி கொடுப்பீங்க? கண்டிப்பாக. வீடாக கட்டணும் அப்படின்னாலும் உங்களுக்கு வந்துட்டு 25 lakhsலேருந்து 1 BHK அப்படின்னா 25 lakhsலேருந்து உங்களுக்கு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் இடம் ப்ளஸ் வீடே வந்து 25 லட்ச ரூபாய் இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அவங்கவுங்க டேஸ்ட் மாறும் இல்லையா? மேபி எனக்கு இன்டீரியர் இப்படி வேணும், இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ்லாம் வேணும் அப்படிங்கும்போது ரேட் கொஞ்சம் டிஃபர் ஆகலாம். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு 25 lakhsல இருந்து உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷனும் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கோல்டு ஆஃபர் வந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ கோல்டு ஆஃபர் இல்லாமல் நீங்கள் வந்துட்டு நிறைய பேருக்கு லோன் ஃபெசிலிட்டி வேணும் அப்படின்னாலும் சரி, எந்த மாதிரியான பிஸ்னஸ் நீங்கள் பண்ணிட்டு இருந்தாலும், நீங்கள் சொன்ன மாதிரி பெட்டி கடை வச்சிருந்தாலும் சரி, இல்லை தள்ளுவண்டி வச்சிருந்தாலும் சரி, எல்லாருக்குமே வந்துட்டு பேங்க் லோனும் வந்து அரேஞ்ச் பண்ணி தரோம். இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, என்கிட்ட ரெடி கேஷாகவே அமௌண்ட் இருக்குங்க, ஸோ நான் உடனடியாகவே வந்துட்டு கிரயம் பண்ணிடுறேன், அப்படி இருக்கு எனக்கு எதுவும் ஆஃபர் தர மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஸோ கண்டிப்பாக அவங்களுக்கு பெஸ்ட்டான ஒரு ஆஃபர் இருக்கு. ஸோ என்ன அப்படின்னா, உங்ககிட்ட ரெடி கேஷோட 30 டேஸ்க்குள்ள நீங்கள் ஃபுல் செட்டில்மெண்ட் பண்ணி நீங்கள் கிரயம் பண்ணுறீங்க அப்படின்னா, கிரைய செலவு, ஈசி, பட்டா, சிட்டா இது எல்லாமே உங்களுக்கு இலவசமாக பண்ணி தரோம். இலவசமா? ஸோ இதுக்கு மேலே என்னங்க வேணுங்க? பாருங்க, ஆஃபரை தான் சும்மா அள்ளி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம லேண்டு வாங்குறோம் சரிங்களா? லேண்டு வாங்கிட்டு எல்லாருமே யோசிக்கிற விஷயம் என்னன்னா, இப்போ நீங்கள் லேண்டு வாங்குறீங்க, ஒரு 5 இயர்ஸில் வந்துட்டு பொண்ணோட வெட்டிங் இருக்குது, இல்லை பையனோட வெட்டிங் இருக்குது, இல்லையா பொண்ணோ பையனும் வந்து காலேஜ் ஜாயின் பண்ண போகிறாங்க. ஸோ அப்போ வந்துட்டு அந்த லேண்டோட இன்வெஸ்ட்மெண்ட்டாக நம்ம போட்ட ஒரு அமௌண்ட்டு, அந்த அமௌண்ட் நமக்கு சேல் பண்ணி கிடைச்சா பரவாயில்லையே. ஸோ இருந்தாலும் நம்ம எல்லா பக்கமும் போய் அதை தேடி பர்சன்ஸ் பிடிச்சி கரெக்டாக சேல்லாம் பண்ண முடியுமான்றது ஒரு டவுட் இருக்கலாம். ஸோ அதையும் வந்து நம்மளோட ப்ரமோட்டர்ஸே உங்களுக்காக பண்ணி தராங்க. அப்படியா? ஸோ 2 years to 5 yearsல நீங்கள் வந்து எப்போ வேணாலும் உங்கள் லேண்டை சேல் பண்ணி கொடுங்க எங்களுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களே உங்களுக்கு வித்தும் கொடுக்குறாங்க. நல்ல ஒரு ப்ராஃபிட்லேயே வந்து சேல் பண்ணி கொடுக்குறாங்க. நம்ம ப்ராஃபிட்டாக வந்துட்டு சேல் பண்ணியும் கொடுக்குறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து எல்லா டீட்டெயில் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. இருந்தாலும் இப்போ வந்து வெளியூரில் இருந்தெல்லாம் பார்ப்பாங்க. ஸோ சென்னையிலேருந்து பார்க்கலாம், திண்டுக்கல், மதுரை, வேறு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து பார்க்கலாம், இப்போ கோயம்புத்தூர்லேருந்து கூட பார்க்கலாம். ஸோ பொள்ளாச்சியில் வந்து நம்ம செட்டில் ஆகலாம்ப்பா, நல்லா இருக்குது, இது இடமும் கம்மியாக இருக்குது, வீடும் 25 லட்ச ரூபாய் கட்டி கொடுத்துட்றாங்க, முன்பணமும் தேவையில்லைன்றாங்க, இவ்வளோ அம்யூனிட்டிஸும் வந்து இருக்குது. இருந்தாலும் குழந்தைங்க ஃபியூச்சரையும் பார்ப்பாங்க. இப்போ குழந்தைங்களுக்கு ஸ்கூல் பக்கத்தில் இருக்கான்னு கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ காலேஜ் இருக்கான்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ ஸ்கூல் காலேஜ் எல்லாம் இருக்கா இல்லையா? ஸோ இப்படி ஒரு கேள்வி நீங்கள் என்னை பார்த்து கேட்பீங்கன்றது எனக்கு நல்லா தெரியும். ஸோ இத்தனை விஷயத்த நான் மெமரியில் வச்சுருந்தாலும் என்னால் வச்சுக்க முடியாத ஒரே விஷயம் இந்த ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சைட்டை சுற்றிலுமே ஏகப்பட்ட ஃபேமஸான ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் இங்கே அவைலபிளாக இருக்குது. ஸோ கம்பெனிஸ் கூட இருக்குது. ஸோ என்னென்ன காலேஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, STC காலேஜ், AMS ஸ்கூல் இருக்குது, அண்ட் விஸ்வதீப்தி ஸ்கூல் இருக்குது, PT காலேஜ், MCET காலேஜ் இருக்குது, அண்ட் வெங்கடேஸ்வரா ஸ்கூல் இருக்குது, வித்யாநேத்ரா ஸ்கூல் இருக்குது, அண்ட் VVDN கம்பெனியும் இருக்குது. கம்பெனியே இருக்கு. ஸோ குழந்தைங்களுக்கு ஸ்கூலுன்னு மட்டும் நீங்கள் வரி பண்ண வேண்டியதில்லை, காலேஜஸ் இருக்குது, கம்பெனிஸும் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இங்கேயே செட்டில் ஆகணும், ஸோ ஒர்க் இங்கேயே ஜாயின் பண்ணணும், கிட்ஸை இங்கேயே ஸ்கூலுக்கு அனுப்பணும் அப்படின்னாலும் தாராளமாக நம்ம சைட்டை சுற்றிலும் இவ்வளோ ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் இங்கே அவைலபிளாக இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஸ் ஸ்டாண்டு இருக்குது, நீங்கள் கையில் வந்து பைக்கு கூட இல்லாட்டியும் பிரச்சனை இல்லை, நீங்கள் வீடு கட்டி குடியிருங்க. உங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வந்து பொள்ளாச்சியில் இருந்தே உங்களுக்கு ஒரு 15 பஸ்ஸு வந்து வந்துட்டு போயிட்டு இருக்குங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு மெயினான இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து இந்த சைட் இருக்குது. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ சைட்டை பார்க்க வர்றதுக்கு முன்னாடி பிஃபோராக ஒன்ஸ் வந்து கால் பண்ணுங்கள். இப்போ நாங்கள்லாம் சொல்கிறதுக்காக வந்து நீங்கள் வாங்கிட வேண்டாம், சைட்டை வந்து விசிட் பண்ணி பாருங்கள். நாங்கள் சொன்னதெல்லாம் இருந்தால் மட்டும் நீங்கள் வந்து தாராளமாக வந்து வாங்கலாம். ஸோ அதேமாதிரி வந்து உங்களுக்கு EB ஆஃபீஸ் உள்ளே வந்துச்சு, திரும்பியும் சொல்கிறேன். ஸோ அதனால் நல்ல ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது சரிங்களா? பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு மல்லிகை கடையாகட்டும், அதே மாதிரி வந்து ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்குது. ஏதாவது உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி இருந்தாலும் தாராளமாக இங்கே போகலாம். ரெண்டாவது வந்து பொள்ளாச்சியில் உங்களுக்கு மல்டி ஃபெசிலிட்டி இருக்கிற எல்லா ஹாஸ்பிட்டல்ஸும் வந்து உங்களுக்கு அவைலபிள் இருக்குது. இப்போ வெளி ஊர்களுக்கு போகணும்
அப்படின்னாலும் பொள்ளாச்சி உங்களுக்கு பஸ் ஸ்டாண்டே இருக்குங்க. பொள்ளாச்சி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நீங்கள் எல்லா ஊருக்கும் போகலாம். இப்போ நீங்கள் கேரளா போகணுன்னா கூட அங்கேருந்து வந்து நீங்கள் தாராளமாக வந்து போயிடலாம். நாங்கள் சொல்கிறதுனால நீங்கள் வந்து இங்கே சைட்டை வந்து வாங்கிட வேண்டாம். நீங்கள் டேரெக்டாக வந்து பாருங்கள், பார்த்துட்டு நாங்கள் சொன்னதில் இருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு நீங்கள் வந்து வாங்கலாம். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பிடிச்சி போயிடும். ஏன்னா வந்து நாங்கள் சொன்னதெல்லாமே அப்படியே கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க, முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக வாங்க. லேண்ட் வந்து கம்மியாக தான் இருக்குது சைட்டு. நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் பிளாட் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஹை ப்ரொஃபைல் இருக்கணும், இல்லை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிபில் ஸ்கோர் நல்லா இருந்தால் தான் உங்களுக்கு கிடைக்கும். பட் இங்கே என்னென்னா உங்களுக்கு சூப்பரான விஷயம், ஒரு நார்மலாக ஒரு பெட்டி கடை வச்சுருக்கீங்க, ஒரு தள்ளி வண்டி வச்சு ஒரு ரோட்டோரமாக வந்து பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கும் வந்து லோன் போட்டு கொடுக்குறாங்க. அதனால் என்னென்னா உங்கள் கனவு வந்து நிறைவேறுங்க. ஒரு நல்ல இடம் வாங்கலாம், ஒரு நல்ல வீடு கட்டி இங்கே குடியிருக்கலாம். அப்போது லைஃப்பில் நீங்களும் ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ண மாதிரி ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன் வந்து உங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க, வாய்ப்புகளை கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதனால் மிஸ் பண்ணிடாதீங்க. டிஸ்பிளேல கொடுத்துருக்க நம்பருக்கு வந்து சீக்கிரமாக கால் பண்ணி டேரெக்டாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள். இல்லை வெளியூரில் இருக்கீங்க அப்படின்னாலும் அவங்கள்ட்ட கால் பண்ணி கேட்டு டீட்டெயிலாக கேட்டுட்டு நீங்கள் அட்வான்ஸ் போடனாலும் பிஃபோர் அட்வான்ஸ் போட்டு நீங்கள் புக் பண்ணி வச்சுக்கலாம். சைட்டு கம்மியாக தான் இருக்குது. சீக்கிரம் வந்து வாங்கிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஸோ இன்னொரு மீட் பண்ணுங்க தமிழ் வாகர். பை.